சிம்பிளாக ஹெல்த்தியாக ஜவ்வரிசியும் பீட்ரூட்டையும் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். யூஸ்வலாக வந்து இது ஃப்ரை பண்ணுற ஸ்நாக்ஸ், ஆனால் வந்து நம்ம ஃப்ரை பண்ணாமல் பண்ணியிருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் கூட இதுக்கு வந்து தேவைப்படாது. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் ஜவ்வரிசி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஸோ உங்களுக்கு டைம் இல்லைன்னா நைட் ஃபுல்லாக கூட நீங்கள் ஊற வச்சிடலாம் மார்னிங் செய்யணுன்னா. ஸோ பெரிய ஜவ்வரிசி யூஸ் பண்ணுங்கள், அதான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு நம்ம வேக வைக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். இது வந்து நீங்கள் குக்கரில் கூட வேக வைக்கலாம். இப்போது நிலக்கடலை அது வந்து ஒரு 1/2 கப் எடுத்துகிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஓரளவுக்கு கரகரப்பாக நம்ம நல்லா வந்து அரைச்சிக்கலாம். நீங்கள் மிக்சியில் போட்டும் அரைக்கலாம், இல்லை அப்படின்னா சின்ன அம்மிக்கல் இருந்துச்சுன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்ஸாக நீங்கள் வந்து பொடி பொடியாக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகாது. இப்போது நம்ம ஒரு கேரட்டும் பீட்ரூட்டும் எடுத்துருக்கோம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரட் பீட்ரூட் வந்து குழந்தைய சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஒரு சின்ன பீட்ரூட் இருந்ததுன்னா போதும், கேரட்டும் ஒரு கேரட் போட்டால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீட்ரூட் எல்லாம் வேக வைக்கணும்னு அவசியமே இல்லை. அந்த ஜவ்வரிசி பால்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணும்போதே இது எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். ஃபைனாக வந்து நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. இப்போது ஜவ்வரிசியை வந்து நல்லா வடிகட்டி இதில் போட்டுட்டு இஞ்சி, மிளகாய்த்தூள், ஜீரகம், உப்பு போட்டு அதுக்கப்புறமா கேரட் பீட்ரூட்டையும் நம்ம இதில் போட்டுருவோம். இதுக்கப்புறமா பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதை வந்து நீங்கள் அரைச்சி கூட போடலாம். இப்போது உருளைக்கிழங்கு, இதுக்கப்புறமா ரோஸ்ட் பண்ணி வச்ச நிலக்கடலை இதையும் போட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு அரை லெமன் வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப முக்கியம், இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்க வேணாம். ஸோ முன்னாடியே நீங்கள் மசிச்சும் போடலாம். இன்கேஸ் உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேக வைக்க டைம் இல்லைன்னா அதை துருவி நீங்கள் போடலாம். பட் என்ன அப்படின்னா ஒரு நல்ல பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து நல்லா வந்து வேக வச்சு போடும்போது. உருளைக்கிழங்கு ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வேக வச்சு வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சிடலாம். இப்போது தேவையான அளவு நம்ம பால்ஸாக வந்து பிடிச்சு எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு பெருசாக நம்ம பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம உடனே வந்து நம்ம பண்ண போகிறோம். இது வந்து 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று வந்து இது மாதிரி பணியாரம் பேனில் பண்ணுறது. இதுக்கு வந்து நான் 1 டீஸ்பூன் மட்டும்தான் ஆயில் ஊற்றிருக்கேன். நம்ம ரோஸ்ட் பண்ண நம்ம திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலை மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் நம்ம இதை வந்து ரோஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, அது வந்து செட் ஆகும் இந்த பணியாரம் பேனில். அதுக்கப்புறமா திருப்பி விட்டு திரும்ப வந்து நல்லா வந்து குக் பண்ணுங்கள். நீங்கள் மூடி வச்சும் வேக வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நல்ல ரோஸ்ட் பண்ண அந்த ஸ்மெல் வரும். உள்ளேயும் வேகணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் நல்லா வந்து வேகிற வரைக்கும் எல்லா சைடுமே வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் இந்த ஜவ்வரிசியும் வேக ஆரம்பிக்கும். ஜவ்வரிசி அப்படிங்கிறது சீக்கிரமாகவே வெந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஃப்ரை பண்ணாலும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏர் ஃப்ரையர், அவன் எதில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இது வந்து வடையாக கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவல்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையுமே ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபிஸ் இருக்குது. இது சட்னியோடு எடுத்துக்கலாம், இல்லை சாஸோடையும் எடுத்துக்கலாம்.